ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் குடும்பமாக சேர்ந்து கொழுந்து வெத்தலை போட்டுட்ருக்காங்க. அதாவது வெத்தலை மடித்து போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் ரோகிணியோட மாமா வெளியே வராரு. வெளில வந்துட்டு வெத்தலை இப்படி தான் மடித்து போடணுன்னு ஒரு லெசன் எடுக்கிறாரு. இங்கே மலேசியாவிலும் வெத்தலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாரு. வெத்தலைலாம் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு, ஆனால் அங்கே என்ன ஏரியா இருக்குன்னு தெரில, தங்கியிருக்க இடம் தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம ரோகிணியோட விஷயத்துக்கு வராங்க. ரோகிணியோட ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப ரோகிணிக்கு ஒரு வேளை கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்ம அம்மாவுக்கு உண்மையுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணிட்டாங்க. இவங்க அவங்க அம்மாட்ட பேச போன கேப்பில் இவர் ரோகிணியோட அம்மாவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காரு, உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. போதும் நிறுத்துங்க, எங்கள் அம்மா ஒன்றும் உயிரோடு இல்லாமலாம் இல்லை, எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தான் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு மாற்றி சொல்லிட்டாங்க. அது வேறு விஷயம். இன்னொரு பக்கம் உதாரணத்துக்கு ஹைலைட்டாக ஒன்று காமிச்சாரு பாருங்க, வேறு லெவலுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயாவை உதாரணத்துக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் செத்து போயிட்டா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருந்தது அந்த சீனு. எல்லாரும் பெக்க நம்ம விஜயாவே பார்த்தாங்க. நம்ம விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. உதாரணத்துக்கு நான் தான் கிடச்சேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரும்பு உடைக்கிறதுக்கு மனோஜ் கரும்பு உடைக்க எடுக்கிறாரு. ஒன்றால் முடியாதா கூடுறான்னு சொல்லிட்டு வாங்கி முத்து உடைக்கிறாரு. முத்து சும்மா பட்டன்னு கரும்பெல்லாம் உடச்சி கொடுத்துட்டாரு. எல்லோரும் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து லேடிஸ் எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நான் உனக்கு இருக்கேம்மா, நீ ஏமா ஃபீல் பண்ணுற, ரோகிணி உனக்கு அம்மாவா என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்ட்டாங்க. ஸ்ருதிக்கும் நான் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஐயோ ஸ்ருதி இருந்துட்டு எனக்கு அம்மாலாம் வேணாம், எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க, எனக்கு அம்மாவாலாம் வேணாம், ஆன்ட்டியாகவே நீங்கள் இருங்க சொல்லிட்டாங்க. பயங்கர பல்பு, வீட்டில் உள்ள எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணுங்க, தேவையா இது விஜயா உங்களுக்கு. அதுக்கப்புறம் மீனாவையும் அப்படி என்னன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, அவளுக்கு தான் அவங்க அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஸ்ருதிக்கு மட்டும் அம்மா இல்லையான்னு கேட்டாங்க. குட் கொஷினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.